டேய் எங்கடா தேட சொன்ன ஆளுகளையும் காணும் அவனையும் காணும். ஓஹோ என் கம்பெனியில் இருக்கிற நடிகர்கள் மட்டும் ஆடுறாங்க. இங்க பாரு குப்பை கிடக்கிற செத்த கூட ஆடுது. டேய் யாரும் குப்பை தொட்டி ஆடுது புகைது ஒண்ணுமே புரிய மாட்டேன். ஜானி ஜானி ஒடிடா ஒடிடா என்னடா ஒண்ணுமே புரியல. என்ன சின்ன ஒரு முதலாளி முதலாளி எங்க அப்பா வர்றேன்னாரு. வந்தாலும் வருவாரு. ஒரு முறை பாத்துக்கிறேன். ரப்பர் கல்யாணத்துல மான்கறி போட சொல்லுங்கடா. அவ்வளோ பெரிய ஆனே இவ்வளோ மனுஷன் எப்படி தூக்குச்சு? 1000 பொய்ய சொல்லியாவும் ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னான். இந்த ஆணைக்கு 5000 பொய்ய சொல்லி இருக்கலாம். ஆனா நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ரப்பருக்கு கல்யாணத்தை பண்ணுனேன். அது எப்படி? மந்திரம் கால் மதி முக்கால்னு சொன்னான். மதி எப்படி தூக்குச்சு? ஒரு பள்ளம் 10 ஸ்ப்ரிங். பள்ளம் புரியல? ஒரு பள்ளம் உனக்கு இன்னைக்கு மூளை இருக்கும். அப்ப நாளைக்கு இருக்கோ இல்லையாங்கிற சந்தேகமா? நடு ராத்திரி பூ மாதிரி பொண்ணு பயமில்லாம எங்க போகுது? பயமில்லாம சொல்றியே, அள்ளி போகுது. ராத்திரில சந்திரன் தேடி போகுது. நான் சூரியன் சுட்டரிச்சுடுவேன், ஜாக்கிரதை. சூரியன் ராத்திரி தலையே காட்டக்கூடாது. நல்ல பதில். அழக விட உன் சுவையான அறிவுக்கு நான் ஆசைப்படுறேன். அத்தா அது சொல்லும். அப்படி சொல்லு. கைய விடுங்க. இல்ல கூப்பிட்டா கடவுள் வருவாரு. காவலம் வருவானா? உன்னை கவனிக்கிறது கடவுள் எதுக்கு? காதல் வந்தாலே போதும், உன் உயிருக்கே ஆபத்து. முட்டாள், அவன் உயிருக்கே ஆபத்து வந்துடுச்சு. பசி மிகுந்த புலி இந்நேரம் அவனை பழி தீர்த்து தான் பசியும் தீர்த்துக்கிட்டு.
தானே நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேடு. அந்த ரெக்கார்டை நிறுத்து முன்னே. 3 ஆட்டம் முடிஞ்சு போச்சு, 4வது ஆட்டமா? ஒழுங்கா வந்து படம். டார்லிங் நீ ஆடு. நான் ஆடும் இல்ல மாடும் இல்ல, நீ வந்து பாடு. என் தாத்தா ஆடுது. ஐயோ அது 70 வயசுல ஆடி இருக்கும், வேணாம் வந்து பாடு மாட்டா. டார்லிங் ஆடு. ஐயோ எனக்கு தெரியாதே. ஆடு. எப்படி? நோட்டி. சரி அப்படியா? ஐயோ புலி புலி என்ன புலி? புலி எது புலி? நம்ம புலி. எந்த புலி? அங்க எங்க? பெரிய புலி எங்க? புலி வா. புலி வேற புலி. புலி வேற புலி. வா. புலி வா. புலி புலி வேற. இன்னும் மேல ஒண்ணு காயங்க இல்லையா? ஆண்டவன் பாபா உன்னை காப்பாத்தணும். ஒரு விஷயத்தை நீங்க யோசனை பண்ணணும். முதல்ல ஒரு சம்பவம், வீரமுத்து பரியானா. இப்ப இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா நிர்வாகத்துக்கு குறையில்லை. ஜீவா பாஸ்க்கு மூளையே இல்ல. இல்ல நம்ம 2 பேருக்குமே மூளை இல்ல. நீ சும்மா இரு. அந்த பய விஜய் இருக்கிறானே, அவன் ஏற்கனவே மிருகம். அந்த மிருக பயல இந்த மிருகத்தை கூட பழக விட்டேன். 10ஆத்துக்கு இந்த காலி பய காவாலி வேற கூட்டி சேர்ந்தான். அக்கிரமத்துக்கு சொல்லணுமா? பாஸ், இனி இந்த மாதிரி நடக்க கூடாது. இன்னைக்கே ஒரு முடிவு வெட்டணுமா? இல்ல தொலைச்சு தலையை முடிட்டு மறுவேளை பாக்குறேன். புலி அடிச்சத போய் பார்க்க போறியா? ஒரு எலும்பு கூட மிஞ்சி இருக்காது. பேசாம நான் சொல்றபடி கேளு. இல்ல என் உயிர் போனாலும் சரி, நீ சொன்னபடி நான் கேட்க மாட்டேன். நான் பார்க்கத்தான் போறேன். ஜீவா ஜீவா ஜீவா. என்ன பிரதர் முடிக்கிற? புலிகிட்ட ஆட்டவன் எப்படி தப்பிச்சு வந்தான்னா? ஜீவா, நான் ஒண்ணும் செய்யல. எல்லாம் அந்த பையன் விஜயன் தான். ஒரு ரவுடி சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அவன் வேணா இது. அவனை வேணா போய் கேட்டு பாரு. ஜீவா, உங்களுக்கு ஒண்ணு பயம் இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த கபாலி செய்யாத அக்கிரமே இல்ல. உங்க அக்கா மேல இருக்கிற இறக்கம் இவரை காப்பாத்திட்டே வருது. அந்த பேச்சே வேண்டாம். சரி வா போலாம். நான் வரல. கலா, பின்ன என்ன, உங்களை பார்க்க வந்தேன். இவ்வளவு நேரமா காத்திருக்கேன். போறேன்னா போங்களே. சாரி கலா. கலா, நம்ம முதல் சந்திப்பு சண்டையில ஆரம்பிச்சது பாரு. ஆரம்பிச்சிட்டீங்களா? போதும் நான் போறேன். கலா, நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. ஒரு நல்ல காதலுக்குள்ள இலக்கணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? பாடம் சொல்ல போறீங்களா? கேக்குறேன். நீங்களும் உட்காருங்க. சொல்லுங்க. வேணாம். காதல் இலக்கணம் உனக்கு புரியாது. புரிஞ்சாலும் கோபம் வரும். உனக்கு இஷ்டமானது எதையாவது சொல்லு. நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா ராத்திரி பூரா இங்கே இருக்கணும். தூக்கம் வந்துடாது? தூக்கம் வந்தா இப்படியே தூங்கணும். கஷ்டமா இருக்காது? காதல் இலக்கணம் தெரியுமா உங்களுக்கு? நீயே சொல்றியா? சொல்லு சொல்லு. சொல்லிடுவே. சொல்லு. இன்பம், துன்பம், ஓ. கோம், சண்டை, அடி, வெட்டு, குத்து. இன்பம், துன்பம், கோபம், சண்டை, வெட்டு, குத்து, அடி. கபாலி, உன்னால உள்ள பொழப்பும் போச்சு, உபத்திரவமும் அதிகமாச்சு. குடிச்சா துணிச்சல் அதிகமாகணும். நீ என்னடான கோழையா போற. இப்படி ஆளை தூக்கி விட்டு ஏன் துணிச்சலை வச்சு நீ பல்லடையான்னு பாக்குற. நான் என்ன ஏமாளியா? அதுல என்னடா சந்தேகம்? கோச்சுக்காத. என் திட்டம் புரியாம பேசுறிய. என்னடா திட்டம்? ஒரு புது சர்க்கஸ். அதுக்கு நீயும் நானும் முதலாளி. நாம இருந்த பழைய சர்க்கஸுக்கு எங்க போச்சு? என்ன ஆச்சு? என்ன எல்லாம் பேசாம இருக்கீங்க? போய் தேடுன்னு சொல்றேன். பலஷ்டப்படாத. எல்லாரும் எல்லா இடத்தையும் தேடியாச்சு, கலாவை காணும். ஐயோ, வாங்க அண்ணே. யாரோ புதுசா ஒரு ஆள் வந்தாரு. புதுசாவா? முன்னொரு ஆள் வந்தாரு. நீ கூட வக்கீல்னு சொன்னீங்க. அந்த ஆள் தான் கலாவோட பேசிட்டு இருந்தாரு. தண்டபாணி,
உன்னை நான் எப்ப வர சொன்னேன், நீ எப்ப வந்திருக்க? டயத்துக்கு வந்திருப்பேன், ஆனா இடையில இன்னொரு அவசர வேலை வந்துடுச்சு. உனக்கு வர்ற அவசர வேலை மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்குமே வராது போ. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. சுந்தரமணி, நான் சொல்றதை கேள். நான் ஒரு வக்கீல். வெற்றி தோல்வியை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். ஆனா நான் செய்ய வேண்டியதை சரியா செய்வேன். பயப்படாம போ. நானும் அப்படித்தான். ஒரு காரியத்தில் இறங்கினா என்ன ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் பார்க்காம விட மாட்டேன். ஆமா, சரி, போயிட்டு வர்றேன். நான் இப்ப வெளியே போறேன். ராத்திரி நேரம் கழிச்சு தான் வருவேன். நான் வரலங்கிறதுக்காக நீ காத்திருக்க வேண்டாம். சாப்பிட்டு படுத்துரு. நான் வந்தா கதவை தட்டுறேன். சரி மாமா.